வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 1 டெல்லியில நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு வழியா சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி டென்யூர்ல ஒரு டாஸ் வின் பண்ணிட்டாரு. மக்களே, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க இந்தியா. 318 for 2 அட்டெம்ப்ட்ஸ், கம்ப்ளீட் டாமினேஷன் தான் சொல்ல முடியும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 100 அடிச்சிருக்காருங்க. 173 நாட் அவுட், ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். ஒரு பக்கம் நீங்க கேஎல் ராகுல் எடுத்துட்டீங்கன்னா அவரும் ஒரு யூஸ்ஃபுல் 38 அடிச்சாரு. இதெல்லாம் விட முக்கியமா சாய் சுதர்ஷனுக்கு இது ஒரு டூ ஆர் டை கேம். அவர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு நாக் ஆடி போனார். 87 ரன்ஸ். கண்டிப்பா டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாரு. மினிமம் 100 அடிச்சிருக்கணும். மக்களே, ஒரு பக்கம் சுப்மன் கில் 20 ரன்ஸ் நாட் அவுட்ல இருக்காங்க. சோ இந்தியா ரியலி லுக்கிங் குட். மேபி அவங்க 600 கூட அடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா தேர்ட் டே ஃபோர்த் டேக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். அப்பப்போ கொஞ்சம் லைட்டா பால் டர்ன் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜொமைல் வெரிகன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. மத்த வெஸ்ட் இண்டீஸ் போலர்ஸ் எல்லாம் பெருசாலாம் எஃபெக்டிவா இல்ல இந்த ஒரு ஹாட்டா விக்கெட்ல. வெஸ்ட் இண்டீஸ் 2 சேஞ்ச் பண்ணாங்க. டெவின் இம்லாக் விக்கெட் கீப்பர் உள்ள எடுத்து வந்தாங்க. பிராண்டன் கிங்க டிராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லேனை டிராப் பண்ணிட்டு ஆண்டர்சன் பிலிப் எடுத்து வந்தாங்க. இந்தியா பொறுத்தவரைக்கும் அன்சேஞ்ச் பிளேயிங்ல வந்தா நான் என்னோட ப்ரிவியூல சொன்ன மாதிரியே. சோ டே 2ல இந்தியா எவ்வளவு ரன்ஸ் அடிச்சு டிக்ளேர் பண்ணா பெட்டரா இருக்கும்? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மக்களே.